வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில இருந்து சோசியல் மீடியால பத்தி எரியக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல், யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவுல வார் நடந்திருக்கு. இதனால குளோபல் லெவல்ல ஒரு எனர்ஜி கிரைசிஸ், அதாவது ஆயிலுக்கான தட்டுப்பாடு வரும். இதனால பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸ், நேச்சுரல் கேஸ் இதற்கான தட்டுப்பாடு வரும். இதனால அதிகம் பாதிக்கப்படக்கூடியது இந்தியா போன்ற ஒரு நாடு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய 90% எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ நாம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு ட்ரம்ப் தரப்புல இருந்து அமெரிக்காவுடைய ட்ரெஷரி வெளியிட்ட ஒரு அறிக்கை பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்க, இப்ப வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்தியாவுக்கு நாங்க 30 நாள் பர்மிஷன் தரோம். அதாவது ட்ரம்ப் நான் 30 நாள் பர்மிஷன் தரேன். இந்த 30 நாள் மட்டும் நீங்க பழையபடி ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் பர்மிஷன் குடுக்குறேன், அனுமதி குடுக்குறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிக்கை தான் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்க்கட்சிகளும் சரி, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சரி, கடுமையான கண்டனங்கள பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்றான் அப்படின்னு சொல்றா மாதிரி, ட்ரம்ப் சொல்றான், மோடி செய்றான் அப்படிங்கிற கதையா நாளுக்கு நாள் இது மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 80ல இருந்து 90% எனர்ஜி ரிக்வயர்மென்ட்க்கான க்ரூட் ஆயில், அதாவது பெட்ரோல், டீசலுக்கான க்ரூட் ஆயில், எல்பிஜிக்கான நேச்சுரல் கேஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 30ல இருந்து 40% நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ரிமைனிங்க நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். ரஷ்யா கிட்ட இருந்து ஆரம்பத்துல 1-2% தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஆனா ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தது இல்லையா? அந்த நேரத்துல யுஎஸ் ரஷ்யா மேல கடுமையான சாங்ஷன்ஸ விதிச்சாங்க. யாருமே ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தாங்க. அதனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு போர் நடத்த ஃபண்ட்ஸ் தேவை. அப்போ இந்த க்ரூட் ஆயில டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல விக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்தியா, சைனா போன்ற நாடுகள் அதிகமாக ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்க ஆரம்பிச்சாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுல 2 பெனிஃபிட். ஒண்ணு, நமக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்கும். அதாவது ஒரு பேரலுக்கு ஆ மார்க்கெட்ல, வெஸ்டர்ன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலையிலிருந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து $15 குறைவாக ரஷ்யனுடைய க்ரூட் ஆயில் கிடைச்சிட்டு இருந்தது. இதனால இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலர்ஸ் நம்மளால சேமிக்க முடிஞ்சது. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் அளவுக்கு வர்த்தகத்தை ரஷ்யாவும் பெற்றது. அப்போ இட் வாஸ் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. ஆனா, இது இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பெரும்பாலான க்ரூட் ஆயில இந்தியா ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணுச்சு தெரியுமா? கார்ப்பரேட்ஸ், அதாவது ரிலையன்ஸ் அப்புறம் நயாரா அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் கார்ப்பரேட். இவங்க 2 பேருக்கும் ஆ மடைமாற்றி விட்டுட்டாங்க. இந்த க்ரூட் ஆயில அவங்க ரிஃபைன் பண்ணி பியூர் பெட்ரோலியம், டீசல் ப்ராடக்ட்ஸா மறுபடியும் மேலை நாடுகளுக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நேரடியா ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு தான் அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனா பினிஷ்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ, டீசல் ப்ராடக்ட்ஸ அவங்க மற்ற நாடுகள்ல இருந்து தாராளமா வாங்கலாம். அப்ப இன் எசன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியா கம்மியான விலையில க்ரூட் ஆயில வாங்கி, அத பெட்ரோல், டீசலா ரிஃபைன் பண்ணி, இந்த ரிஃபைன் ப்ராடக்ட்ஸ வெஸ்டர்ன் மார்க்கெட்ல மார்க்கெட் பிரைஸ், அன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க. இது மூலமாக கார்ப்பரேட்டுகளுக்கு, அதுவும் குறிப்பா ரிலையன்ஸ்க்கு ஏகப்பட்ட லாபம். அரசாங்கத்துக்கும் அதுல இருந்து ஒரு கட்டிங் போயிருக்கும். வழக்கம் போல டாக்ஸ், ரெவென்யூ, அது இது செஸ், சர்சார்ஜ்ன்னு போயிருக்கும் வச்சுக்கோங்க. இதனால நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கம்மியான விலையில க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தாலும், நாம பெட்ரோல், டீசலுக்கு அதே ரூ. 100, ரூ. 95 அப்படின்னு தான் நாம பே பண்ணிட்டு இருந்தோம். அதனால கம்மியான விலையில க்ரூட் ஆயில் வாங்கும் பொழுதும் நமக்கு பெரிய லாபம் இல்லாம இருந்தது. ஆனா இப்போ நிலைமை என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து எந்தவித புரொவோகேஷனும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் ஈரான அட்டாக் பண்றாங்க. அதுவும் பிரதமர் இஸ்ரேலுக்கு போயி அங்க கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருத வாங்கிக்கிட்டு, இஸ்ரேலும் நாங்களும் பிரதர், சிஸ்டர், இது மதர்லேண்ட்னா அது ஃபாதர்லேண்ட் அப்படின்லாம் வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு பல்லழிச்சுட்டு வந்த 48 மணி நேரத்துல இந்த போர் தொடங்கிடுச்சு. ஈரான்ல இந்த போர் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2 காரணங்களுக்காக. ஒண்ணு பாத்தீங்கன்னா, ரம்ஜான் மாசத்துல அவங்களுடைய முக்கியமான சுப்ரீம் லீடர் கமீனிய இவங்க காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது, அந்த இறந்து போன 165 குழந்தைகள். அந்த வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால அந்த அளவுக்கு வைரல் ஆகி பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் நாங்க மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க.
எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிட் வேர் இட் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எந்த இடத்துல நம்ம அடிச்சா உலக பொருளாதாரத்துக்கு ஷாக் அடிக்குமோ, அந்த விஷயத்த அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்பர் 1 என்ன பண்றாங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய யுஎஸ் ஏர் பேஸஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி, அங்கெல்லாம் அவங்க ஹிட் பண்றாங்க. இதனால இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த போர் சூழல்ல ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல், அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈரான். இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தத்தளிச்சுட்டு இருக்காங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கடல் வழி பாதை இருக்கு. இந்த கடல் வழி பாதை மூலமா தான் உலகத்தின் கிட்டத்தட்ட 20லிருந்து 30% ஆயில் வந்து டிராவல் பண்ணுது. க்ரூட் ஆயில். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இன்னைக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ கம்ப்ளீட்டா குளோஸ் பண்ணிட்டாங்க. இது மூலமாக எந்த கப்பல் டிராவல் பண்ணாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அங்க அவங்களுடைய கடற்படைய கொண்டு போய் நிற்க வச்சிருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய க்ரூட் ஆயில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் லாய்ட்ஸ் போன்ற கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய இன்சூரன்ஸ வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்ப இன்சூரன்ஸ் இல்லாம இந்த பெரிய பெரிய க்ரூட் ஆயில் இல்ல நேச்சுரல் கேஸை தாங்கக்கூடிய இந்த கப்பல்கள்லாம் டிராவல் பண்ண பயந்துகிட்டு அங்கேயே அவங்க நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இதனால கிட்டத்தட்ட வேர்ல்டோடைய எனர்ஜி ரிக்வயர்மென்ட் உடைய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஸ்தம்பிச்சு நிக்குது. இந்தியாவுக்கு முக்கியமாக இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கிட்டத்தட்ட 35% க்ரூட் ஆயில மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 20, 25 நாள் ஆகும் ரஷ்யால இருந்து ஒரு லோடு, ஒரு கார்கோ நமக்கு வந்து சேர்றதுக்கு. ஆனா யுஎஸ் என்ன பண்ணாங்க, நாம தொடர்ந்து சீப்பா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கி, நாம இங்க லாபம் சம்பாதிக்கிறோம். அது மட்டும் இல்ல, ரஷ்யாவுடைய கஜானாவுக்கும் நம்ம பணம் போகுது. ரஷ்யாவுக்கு மீண்டும் ஒரு இன்கம் கிடைக்குது அப்படின்னு ஒண்ணு, அவன் வந்து நம்ம மேல டாரிஃப் போட ஆரம்பிச்சான். அதனாலதான் ட்ரம்ப் ஏகப்பட்ட டாரிஃப்ஸ இந்தியா மேல விதிச்சாரு. நீங்க ரஷ்யன் க்ரூட் ஆயில் வாங்குனீங்கன்னா, நாங்க 25% டாரிஃப் போடுவோம், 50% டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முதுகெலும்பு இல்லாத மோடி அரசு இது எல்லாத்தையும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும், பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இங்க சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நாம நினைக்கும் பொழுதே, ட்ரம்ப் என்ன பண்றாரு? ஒரு விஷயத்த வெளியில சொல்றாரு. அதாவது பேச்சுவார்த்தை நல்ல விதமாக முடிஞ்சு போச்சு. இந்தியா அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டாரிஃப் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 0 டாரிஃப் போட்டுட்டாங்க. பதிலுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, 25% டாரிஃப் அப்படியே இருக்கும். ஆனா பனிஷ்மென்ட் டாரிஃபா போட்ட அந்த 25% மட்டும் குறைச்சுடுறோம் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு. இது அனௌன்ஸ் பண்ணோம்னா கூட இந்தியால பாத்தீங்கன்னா, கடுமையான கொந்தளிப்பு எதிர்க்கட்சிகள்ட்ட இருந்து வந்தது. அது எப்படி நீங்க ஒட்டு மொத்தமா இந்தியாவ கொண்டு போய் ட்ரம்ப் காலடியில அடமானம் வைப்பீங்க? இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கான டாரிஃப் அவங்க 25% போடுறாங்க. இது நம்மளுடைய பொழப்ப பாதிக்கும். நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய பாதிக்கும். நம்மளுடைய பிஷரீஸ் இண்டஸ்ட்ரிய பாதிக்கும். ஆனா, அவனுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம எந்த டாரிஃபும் போட மாட்டோம். அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன ட்ரம்ப் போட்டு, மோடி அரசும் அதுக்கு ஆமா சாமி போட்டதுதான். நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது. வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு பேரல் கிட்டத்தட்ட நம்ம 15லிருந்து $20 வரைக்கும் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்குது. அதே நேரத்துல சீக்கிரமும் வந்து சேர்ந்துரும். 20, 25 நாள்ல வந்து சேர்ந்துரும். இதே வெனிசுலா கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னா கிட்டத்தட்ட 15, $20 அதிகமாக ஒரு பேரலுக்கு குடுத்து நாம வாங்கணும். அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 50, 60 நாட்கள் ஆகும். இந்த லாஜிஸ்டிக்ஸோட பிரைஸையும் சேர்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலோட விலை எங்கேயோ போய் நிக்கும். அப்போ இத காம்பன்சேட் பண்ண இந்த அரசாங்கம் வழக்கம் போல என்ன செய்யும்? பெட்ரோல், டீசல் விலைய ஏத்தி, அந்த மொளகாயும் நம்ம தலையில தான் அரைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வார் சிச்சுவேஷன் வந்து மிடில் ஈஸ்டே ஸ்தம்பிச்சு நிக்கிறதுனால, நமக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி கிரைசிஸ் வந்திருக்கு. இன்னும் 25 நாட்களுக்கான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நாம கிட்டத்தட்ட 90% நேச்சுரல் கேஸ் அதாவது எல்பிஜி சிலிண்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரல் கேஸ கத்தார் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது வரணும்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தான் வரணும். அதனால நாள பின்ன இந்த வார் தொடர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட நமக்கு சிலிண்டருடைய விலையெல்லாம் அதிகமாகும். சிலிண்டருக்கான தட்டுப்பாடு வரும். ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு வந்தா, நம்ம ஆளுங்க உடனே அத பதுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. பதுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன் பதுக்குறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா டிமாண்ட் அதிகமாகும் பொழுது, அதிகமான விலைக்கு விக்கலாம். இன்னைக்கு நீங்க பெட்ரோல் போட்டிருந்தீங்கன்னா, ரூ. 104. இன்னைக்கு நீங்க போடுற பெட்ரோல் 2 நாள்ல காலியாயிடும். 2 நாளைக்கு அப்புறம் பெட்ரோல், டீசல் விலை என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அமெரிக்கன் அதிபர் ட்ரம்ப் ரொம்ப பெரிய மனசு பண்ணி, இன்னைக்கு இந்தியா கிட்ட
போனா போகுதுப்பா, நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அதனால ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு 30 நாளைக்கு மட்டும் உங்களுக்கு நான் பர்மிஷன் குடுக்குறேன். க்ரூட் ஆயில் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல நான் கேட்கிறேன், இந்தியா யாருகிட்ட இருந்து எண்ணெய் வாங்கணும்? எவ்வளவு வாங்கணும்? எவ்வளவு நாட்களுக்கு வாங்கணும்? இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு ட்ரம்ப் யாரு? இந்த கேள்விய தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் மோடிய நோக்கி கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டாரிஃப் போடுவோம் அப்படின்னு நம்மள மிரட்டுனாங்க. அந்த மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு வேண்டாம் சாமி, நீங்க சொல்ற வெனிசுலாத்துல இருந்தே நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க அடங்கி போனீங்க. இன்னைக்கு வாங்குன்னு சொல்றாங்க. அதுவும் 30 நாளைக்கு மட்டும் வாங்குறதுக்கு நாங்க பர்மிஷன் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு, எவ்வளவு அசிங்கமா இருக்கு. 146 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி அப்படின்னு சொல்றோம். அமெரிக்கால உட்கார்ந்து எவனோ ஒருத்தன் நமக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். இப்ப வாங்கு, இப்ப வாங்காத அப்படின்னு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் கிளாஸ் டீச்சர்ட்ட மிஸ் மிஸ் அர்ஜென்ட்டா போயிட்டு வரணும் மிஸ். பர்மிஷன் கொடுங்க மிஸ். அந்த மாதிரி இல்ல இருக்குது. சார் சார் கஷ்டமா இருக்கு சார். ஒரு 30 நாள் பர்மிஷன் குடுங்க சார். ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் சார். அதுக்கப்புறம் பழையபடி உங்களுக்கு கை கட்டி நாங்க சேவகம் பண்றோம் சார். எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இந்தியாவ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இந்த சங்கி கூட்டம் அப்படிங்கிறத பாருங்க. ஆனா இப்பவும் குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல அப்படிங்கிற கதையா இந்த சங்கி கூட்டம் மோடிய டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நியோ காலனைசேஷன் மாதிரி தானே ஆகிட்டு இருக்கு. பிரிட்டிஷார் வந்து இங்க உட்கார்ந்து ஆட்சி பண்ணாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு போராடி நம்ம அவங்கள வெளியில துரத்தணும். இன்னைக்கு அமெரிக்கால உட்கார்ந்துட்டு ஒருத்தன் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். நாம என்ன செய்யணும்? நம்ம வர்த்தகம் எப்படி இருக்கணும்? நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கணும்னு அவன் டிசைட் பண்ணிட்டு இருக்கான். இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா மிஸ்டர் மோடி? அப்புறம் எதுக்கு பெரிய விஸ்வகுரு 56 இன்ச் அப்படின்னு எல்லாம் பில்டப் பண்றீங்க? இந்த நிலைமை இந்தியாவுக்கு ஏன் வந்தது? 12 வருஷமா ஆட்சியில இருக்கிறாங்க. சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுறீங்களே தவிர, ஒரு சுயசார்பு இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத நீங்க இந்த 12 வருஷத்துல உருவாக்கி இருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்குமா? இன்னைக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு ரஷ்யாவை நம்பி இருக்கிறோம், இஸ்ரேல் நம்பி இருக்கிறோம். டெக்னாலஜிக்கும் ட்ரேடுக்கும் அமெரிக்காவை நம்பி இருக்கிறோம். இம்போர்ட்ஸ்க்கு சைனாவை நம்பி இருக்கிறோம். நமக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனால தானே போறவன் வரவன்லாம் இன்னைக்கு ஏறி மிதிச்சுட்டு போறான். இன்னைக்கு இந்தியா மீது செலுத்தக்கூடிய இவ்வளவு பெரிய ஆளுமைய சைனா மேல அவனால செலுத்த முடியுதா? ஏன் முடியல? ஏன்னா அவன் சுயசார்பு சைனாவை இன்னைக்கு உருவாக்கிட்டான். அவனுடைய எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ படிப்படியா குறைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நேத்து இல்லங்க, பல வருஷமா அத பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு பெரும்பாலும் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் தான் சைனால யூஸ் பண்றாங்க. ஃபியூலோட ரிக்வயர்மெண்ட்ட வந்து அது கணிசமாக குறைச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சோலார் பவர்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பெரும்பாலான இண்டஸ்ட்ரியல் புரொடக்ஷன்லாம் சோலார் பவர்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதற்கான எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் அவனுக்கு தேவையில்ல. அவனுடைய எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ட அவன் டிஃபென்ஸ்க்கு மட்டும் லிமிட் பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் அவன் அடிபணிஞ்சு போகல. அவன் டாரிஃப் போட்டா, இவன் பதிலுக்கு டாரிஃப் போட்டான். ஏன் அவன் செய்ய முடிஞ்சது? ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இன்னைக்கு அவன் செல்ஃப் ரிலையன்ட் ஆயிட்டான். அதனால தைரியமா அவனால சேலஞ்ச் பண்ண முடிஞ்சது. இவ்வளவு வளங்களும் மனித வளமும் இருந்த நம்மளால அதை செய்ய முடியல. ஏன்? ஏன்னா வாயில வடை சுடுறத தவிர இந்த சங்கி கூட்டம் இந்த 12 வருஷத்துல ஒரு மண்ணும் செய்யல. அதனாலதான் இன்னைக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்டா ரஷ்யா கால்ல போய் விடுறோம். ட்ரேடு டெக்னாலஜினா அமெரிக்கா கால்ல போய் விடுறோம். இம்போர்ட் பண்ணணும்னா சைனா கால்ல போய் விடுறோம். இந்தியாவுக்குன்னு ஒரு ஃபாரின் பாலிசி இருந்ததுங்க. நேரு ஆட்சி காலத்துல எல்லாம் இந்தியா வீக்கா இருந்தது. ஆனா உலக அரங்குல இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. எங்கேயுமே நம்ம மொராலிட்டிய நம்ம விட்டு கொடுக்கல. மனித உரிமை மீறல்கள் நடக்கும் பொழுது அதை தைரியமா கண்டித்தது இந்தியா. ஆனா இன்னைக்கு ஈரான்ல 165 குழந்தைங்களை கொன்னாங்க. அப்பவும் வாய திறக்கல. அதுக்கு முன்னால காசால அத்தனை லட்சம் பேரை கொன்னாங்க. அப்பவும் நாம வாய திறக்கல. இதோ நேத்து விசாகப்பட்டினத்துல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈரான்ல இருந்து சேர்ந்த ஒரு கமர்ஷியல் கப்பல் ஒண்ணு வந்திருக்குது. வார்ஷிப் கூட கிடையாதுங்க அது. அத இந்தியன் வாட்டர்ஸ்ல அமெரிக்கா தாக்கி இன்னைக்கு அதுல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. ஸ்ரீலங்கா நேவியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 80 பேர் உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு கெஸ்டா வந்துட்டு போன கப்பல் அது. ஒரு வார்த்தை கண்டனம் இந்தியா தரப்புல இருந்து இன்னும் வரல. இப்ப யாருக்காக பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. யார காப்பாத்தணும்? எதை காப்பாத்தணும்? எதை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய அநியாயத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இப்படி குனிஞ்சு குனிஞ்சு போறீங்க. இந்தியாவுடைய பெருமையை கொண்டு போய் வெள்ளக்காரன் கால்ல அடமானம் வைக்கிறீங்களே. இதுதான் உங்க தேசபக்தியா? தேசபக்தியை பத்தி வாய்க்கிலேயே பேசுவீங்களே. இப்படி வெள்ளக்காரன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறதுதான் உங்களுடைய தேசபக்தியா? 200 வருஷம் முன்னாலே அதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
இன்னைக்கு ஆட்சியில இருந்தும் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு முதுகெலும்பு இல்லாத விஸ்வகுரு 56 இன்ச்சு அப்படின்னு எல்லாம் ஊதி, 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 ஊதி பெருசா ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஆனா உண்மையிலேயே 1/2 இன்ச்சுக்கு கூட வக்கில்லாத ஒரு முதுகெலும்பு இல்லாத பிரதமர தான் இன்னைக்கு இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உலக அளவுல சின்ன சின்ன நாடுகள் கூட அமெரிக்காவை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. எங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்தாலும் அதுக்கு நாங்க உறுதுணை போக மாட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. 146 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பிரதமர்னால ஏன் பேச முடியல? இப்படிப்பட்ட முதுகெலும்பு இல்லாத ஒரு பிரதமர தேர்ந்தெடுத்தோம் இல்லையா? அதுக்கு ஒவ்வொரு இந்தியனும் வெட்கப்படணும், தலை குனியணும். நன்றி. வணக்கம்.